ஹாய், இந்த வீடியோவில் ஃபியூ சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், யஹ் மேரா வித்யாலய் ஹை. யஹ் மேரா வித்யாலய் ஹை, இது என்னோட ஸ்கூல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யஹ் ஏக் பார்க் ஹை. யஹ் ஏக் பார்க் ஹை, இது ஒரு பார்க். யஹ் தும்ஹாரி கிதாப் ஹை. யஹ் तुम्हारी किताब है. यह तुम्हारी किताब है. दिस इज़ योर बुक, இது உன்னோட புக்கு. ये मेरी चाबियाँ है. ये அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம். இவ்வளோ நேரம் யஹ்ன்னு பார்த்தோம். அப்படின்னா திஸ் பர்டிகுலராக ஒரே ஒரு பொருளுக்காக ஒரே ஒரு பர்சனுக்காகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏ அப்படின்னா தீஸ் நிறைய பேருக்காக. ஏ மேரி சாபியா ஹை, இது என்னோட கீஸ். ஏ மேரி சாபியா ஹை. அப்போ அந்த லாஸ்ட்டில் புள்ளி வந்திருக்கு பாருங்கள் ஹை பக்கத்தில். ஸோ அது மாதிரி எப்போ யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம எங்கே ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ ப்ளஸ் ப்ளூரல் ஃபார்ம் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஹைக்கு பதிலாக ஹைம், HAIN சவுண்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணும், மேலே டாட் வைக்கணும். வஹ் ஏக் மோர் ஹை. இப்போ ஒரு பொருள் பக்கத்தில் இருந்தால் நம்ம இதுன்னு சொல்லுவோம், இதே தூரமாக இருந்துச்சுன்னா அதுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல வஹ் ஏக் மோர் ஹை, அப்போ அது பீகாக்னு அர்த்தம். வஹ் ஏக் மோர் ஹை, தட் இஸ் அ பீகாக். அப்போது அங்கே, அதாவது உங்கள் பக்கத்தில் இல்லாமல் தூரமாக இருக்க இடத்துல நம்ம அதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ அந்த இடத்துலலாம் யஹுக்கு பதிலாக நீங்கள் வஹ் யூஸ் பண்ணணும். யஹ்னா திஸ், வஹ்னா தட். இப்போ யூஸ்வலாக பேர் கேட்குறோம். அப்போ ஒரு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, தும்ஹாரா நாம் கியா ஹை ஆர் ஆப்கா நாம் கியா ஹை அப்படின்னு கேட்போம். இதுவே உங்களோட பக்கத்தில் இன்னொருத்தவங்கள நீங்கள் கேட்குறீங்க இன்னொருத்தவங்க கிட்ட, அப்போது இஸ்கா நாம் கியா ஹை, அது பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி, இந்த பர்சன் நியர்பை உங்கள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா இவனோட பேர் என்ன ஆர் இவளோட பேர் என்ன, இஸ்கா நாம் கியா ஹைன்னு கேட்பீங்க. இதுவே அந்த பர்சன் வேறு இடத்துல இருக்காங்க, கொஞ்சம் தூரமாக நிற்கிறாங்க, அப்போ அவளோட ஆர் அவனோட பேர் என்னன்னு கேட்போம். அப்போ அந்த இடத்துல உஸ்கா நாம் கியா ஹேன்னு கேட்கணும். உஸ்கா நாம் கியா ஹேனா அவனோட பேர் என்ன ஆர் அவளோட பேர் என்னன்னு அர்த்தம். இப்போ அந்த பர்சன் உங்களோட சேம் ஏஜ் ஆர் யங் ஏஜாக இருக்கும் போது நீங்கள் உஸ்கா இஸ்கா யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இதே பெரியவங்க எல்டர்ஸாக இருக்காங்க உங்களோட, அப்போ நம்ம எப்படி சொல்லணும்னா, இன்கா நாம் கியா ஹை. ஏன் அந்த இடத்துல ஹைம் வருதுன்னா, இப்போ ரெஸ்பெக்டோடு சொல்கிறோம். இன்கா நாம் கியா ஹை, இவங்களோட பேர் என்ன. உன்கா நாம் கியா ஹை, அவங்களோட பேர் என்ன. இவங்க அப்போ பக்கத்தில் இருக்காங்கன்னா இவங்களோட பேர் என்னன்னு கேட்போம். அப்போ இன்கா நாம் கியா ஹை. இதே அவங்க தூரத்தில் இருக்காங்க வேற ஒரு இடத்துல இருக்காங்கன்னா உன்கா நாம் கியா ஹை, HAIN சவுண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.